சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். இது மிக நீண்ட காலமாக அனைவரும் வைத்த கோரிக்கை. எலெக்ஷனுக்காக மட்டுமில்லை, மற்ற விஷயங்கள்லேயும் அவர் நடந்து கொண்ட விதம் மிக மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்தது, பிஜேபி போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் பேசின வீடியோவை யூடியூப்பில் போடுறாங்க. அந்த யூடியூப்பில் எந்தெந்த யூடியூப்பில் போட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு சம்மன் கொடுத்து சவுக்கு சங்கர் வீடியோவை போடக்கூடாது. சுதந்திர நாட்டில் இருந்து ஜனநாயக நாட்டில் ஆர்டிக்கல் 19ங்கிறது பேச்சு சுதந்திரம். ஒருத்தர் இதை போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்குது? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? கமிஷனராக இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேணாமா? எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. யூடியூப்லாம் நிறைய பேர் அந்த வீடியோக்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சேனல் 1-2 இருக்குது, இளைய பாரதம் உங்க மாதிரி, அவங்கெல்லாம் முடியாதுன்னு எடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த புகாரெல்லாம் அங்கே போய் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பல புகார்கள் அவர் மேலே போயிருக்கு. இதெல்லாம் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை நான் விசாரித்து, ஆமாம் அவர் தவறாக நடக்கிறார், ஒருதலை பட்சமாக நடக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒருதலை பட்சமாக நடந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு தெரியுமா? என்கிட்டே ஒரு வழக்கு வந்தது. ஒரு வழக்கறிஞர் வந்தார், சாமின்னு சொல்லி. அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கார். அவர் என்கிட்ட வந்தார். அவரே வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில். என்ன சார்னு, எனக்கு மிகப்பெரிய அநீதி நடந்து விட்டது அப்படின்னார். என்னன்னா, கமிஷனர் அருண் வந்து என்னை கொண்டு இருப்பார் யாரும், என்ன நடந்தது அப்படின்னு. கமிஷனர் அருண் சில தவறுகள் பண்ணார். அதை மனித உரிமை ஆணையத்துக்கு நான் புகாரை அனுப்பினேன். உடனே என்னை கைது பண்ண சொன்னார். ஒரு போலீஸ்காரங்க வந்து வீட்டில் வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி 2 நாள் என்னை அடையாறில் ஒரு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே வச்சு 2-3 பேர் என்னை அடின்னு அடித்து நான் செத்துருப்பேன். அந்தளவுக்கு என்னை போட்டு 2 நாளாக கையெல்லாம் கட்டி இது பண்ணிட்டாங்க. என்னால் சொன்னேன், நம்பவே முடியலை. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், இது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு கமிஷனருக்கு இவ்வளோ அதிகாரமாக என்ன சொல்கிறீங்கன்னா? ஆமாம், அடையார் பங்களா, எந்த பங்களாவில் என்னை வச்சு அடித்தாங்கன்னு காமிக்கிறேன். நானும் செத்து போயிருப்பேன். அவர் சொன்னார், இப்போ ஃபெலிக்ஸ் அந்த உங்களை மாதிரி என்னையும் கொண்டு இருப்பாங்க. இப்படி வந்து இதை மீறி என்னை கமிஷனர் அருண் அடித்தார். அடிச்சுட்டு என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. ஜெயிலு உள்ளே அவங்க ஆளுங்கள்கிட்ட சொல்லி ஜெயில் உள்ளே என்னை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. என் ஒரு ஆளால் இதை ஒன்றும் பண்ண முடியலை. நீங்கள் ஏதாச்சும் எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு வந்தார். இது நடந்த கதை. அந்த சாமிங்கிற ஒரு அட்வொகேட்டு இன்னும் இருக்கார். அவர் சொல்கிறார், எனக்கு வயசு 35 வயசு, எனக்கு கொஞ்சம் அதிக வயசாக இருந்தால் நான் செத்துருப்பேன். நானும் ஒரு நம்ம அஜித்குமார் மாதிரி ஆகிருப்பேன். நானும் இந்த ஃபெலிக்ஸு ஜெயராஜ் மாதிரி ஆகிருப்பேன். எனக்கு பிள்ளை குட்டிங்க இருக்க, மனைவி இருக்குது. நான் செத்துருந்தா என் குடும்பம் என்ன இருக்கும்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவர் வந்து தப்பான முறையில் சிலவங்களை வந்து கைது செஞ்சு அடித்தார். அதுக்கு மனித உரிமை ஆணையத்தில் நான் புகார் செஞ்சது தப்பா? மனித உரிமை ஆணையங்கிறது எதுக்கு வச்சுருக்காங்க? தவறு நடந்தால் காவல்துறை புகார் கொடுக்கத்தானே. அப்போ புகார் கொடுத்தவங்கன்னா அடித்து கொண்டுருவாங்களா அப்படின்னு அவர் உடம்புல அவ்வளோ காயம். ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்கே கேவலம். யார் நீங்கள்லாம் முதலமைச்சராக இருந்தது அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய கற்பு புல். நீங்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு அடிச்சுக்கு இது பண்ணுறாங்க. தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு இது கிடையாது. நீங்கள்லாம் ஒரு முதலமைச்சராக. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சில சட்ட இதுங்களை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரி, இது முடிஞ்சது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் பெண், 20 வயசு பெண்ணு, அவங்க பெற்றோர்கள் நம்பிக்கையோடு அங்கே படிக்க வச்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு காதலன் இருக்கான். தப்பு என்ன? அவர்கள் அந்த இதில் வந்து அண்ணா நகர் அந்த இதுக்குள்ளே கேம்பஸ் உள்ள அந்த இவங்களுக்குள்ளே எல்லைக்குள் நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை சேர்ந்த இளைஞரணி அந்த சைதாப்பேட்டை பேருந்து சேர்ந்தவன் உள்ளே வரான். உள்ளே வந்து அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அவன் ஃபோனும் பண்ணுறான். ஃபோனில் யார்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பேசி சார்னு பேசுகிறான். இந்த பெண்ணை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதா அந்த பெண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா அழுதுட்டு.
கடைசி முடிச்சுட்டு போகிறான். அந்த பெண்ணு வந்து கல்லூரியில் சொல்கிறாங்க, கல்லூரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இது ஒரு புகாராக கொடுங்கன்னு காவல்துறைக்கு கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கப்பட்டது. புகார் கொடுத்த மறுநாளே இந்த அவரை கமிஷனர் அவருன்னு என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணு இவர் அவரை வந்து இது பண்ணாங்களே, பாலியல் பலாத்காரம் கொடுத்தாரு, அவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசணும்னு சொன்னது பொய்ங்கிறார். ஏன்னா அது ஃப்ளைட் மோடில் இருந்ததான். நம்ம ஃபோனில் ஃப்ளைட் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எந்த காலும் வராது, எந்த காலும் போகாது, அது ஃப்ளைட் மோடு. ஒரு கமிஷனர் சொல்கிறார் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்ததுன்னு. குற்றவாளிக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட 20 வயது இளம் பெண்ணுக்கு எதிராக நீங்கள்லாம் பெண் குழந்தைகளை வச்சுருந்தா தெரியும். அந்த பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலை நிச்சயம் வந்ததுன்னா தான் நீங்கள்லாம் திருந்துவீங்க அப்படின்னு பேசினார். பேசணுன்னு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வாரத்தில் ஃப்ளைட்டு மோடில் வச்சுருந்தா கால், அதாவது உங்களுக்கு எந்த காலும் வராது எந்த காலும் போகாதுன்னு சொல்வது பொய். வாட்ஸ்அப் கால் போகும், வாட்ஸ்அப் இது போகும். அப்போ இந்த ஞானசேகரங்கிறவன் வாட்ஸ்அப் காலில் இன்னொருத்தர்கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்பு ஃப்ளைட் மோடில் அந்த ஃபோனை வச்சு வாட்ஸ்அப் காலில் நானே ஃபோன் பண்ணி எனக்கு பேட்டி கொடுத்தவங்ககிட்ட நான் பேசினேன். பதிலே இல்லை. அப்போ குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு கட்சிக்கு ஆதரவு, ஏன்னா அந்த வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் இளைஞரணியில் தான் இருந்தான். அவனுக்கு வந்து மா சுப்பிரமணியம் நெருக்கமானார். அவன் சார்னு பேசுனது யாருன்னு இன்னைக்கு வர வெளியில் வரல, மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மீறல் இல்லையா? மனசாட்சி வேணாமா? இந்த மாதிரி இந்த இதுவும் தவறான முறையில் இது பண்ணி பயன்படுத்தினார். அதுக்கடுத்தது என்கவுண்டர். ஆம்ஸ்ட்ராங்குங்கிறவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அது சம்மந்தப்பட்டவர்களை பிடிச்சாச்சு. அதில் திருவேங்கடம் அப்படிங்கிறவன் தான் கூட்டத்துக்கு தலைவன். அவன் கூலிப்படை தலைவன். அவங்கிட்ட சில அரசியல்வாதிகள் வந்து அவங்க இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல சொல்லி அரசியல்வாதிகள் தான் இது கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த திருவேங்கடத்துக்குத்தான் அந்த இதை செய்ய சொன்ன அரசியல்வாதிகள் தெரியும்னு தெரிஞ்ச உடனே அந்த திருவேங்கடத்தை பிடிச்சி இதில் வச்சுருந்தப்போ காவல்துறை லாக்கப்பில் வச்சு என்கவுண்டரில் சுடுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தப்பு செய்த அரசியல்வாதிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே சுட்டிருக்காரு. அப்போ அந்த அரசியல்வாதிகள் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு பின்னணியில் இருந்த அரசியல்வாதிகள் வந்து பிடிபடாமல் போயிட்டாங்களே. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் இருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுவுக்கு தான் அதில் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த வரை கொன்னது மூலம் அவங்க ஒருவேளை அவங்களுக்கு அதில் சம்பந்தம் இருந்திருந்தால் அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்கல்ல. இப்படிப்பட்ட ஒரு இதை வந்துக்கிட்டு ஒரு அரசு அதிகாரி வந்து காவல்துறை அதிகாரி நிச்சயம் செஞ்சதா சரித்திரமே இல்லை. இப்படி இந்த மாதிரி பண்ணுனா எப்படி? இப்படி ஒரு எலெக்ஷனை விடுங்க, எலெக்ஷனில் உங்களுக்கு மாற்றினதுங்கிறது விடுங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் மாற்றாமல் இருந்திருந்தால் ஸ்டாலின் எவ்வளவு நாள் ஆனாலும் மாற்றி இருக்க மாட்டார். மனசாட்சி இல்லாத மனிதர். இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனிதரை நான் இந்திய அரசியலில் கண்டதே இல்லை. என்னுடைய இவ்வளவு அனுபவத்தில் மனசாட்சி உறுத்த வேணாமா? ஒரு கொலைக்கு வந்து உடந்தையாக இருந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். குற்றச்சாட்டு வந்தாலே தூக்கி போடணுமே. ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க? கற்றுக்கங்க. ஏன் நீங்கள் நான் ஜெயலலிதாவை குருவாயத்து கற்றுக்கங்க. உங்கள் அப்பாவை குருவாய், உங்கள் அப்பா கூட அப்படி இல்லை. உங்கள் அப்பா கொஞ்சம் பார்ப்பார், மனசாட்சிங்கிறது கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு துளி கூட மனசாட்சி இல்லையே. இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் பதவியில் வச்சுருக்கலாமா? இல்லை அவர்களுக்கு வந்து தண்டனைங்கிறது இல்லையா? அதனால் எலெக்ஷனுக்காக மாற்றினதுக்காக நான் சொல்லலை. இவர் வந்து இப்போ அவர் இப்போ என்னுடைய வழக்கில் என்ன கைது செஞ்சாங்களே, அந்த வழக்கில் கீழே இருக்கும் அதிகாரிகள் தப்பு பண்ணாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அனுப்புகிறேன் பெட்டிஷனை. திருப்பி அனுப்புகிறாரு, ரெஃப்யூஸ்டு. சிரிக்கிறாங்க ஜட்ஜுங்கெல்லாம் ஹைகோர்ட்டில். இப்படி ஒரு அதிகாரியா? ஒரு புகாரை கொடுக்க வந்ததை நீ வாங்கிக்கிட்டு செய்யாமல் விட்டாலும் பரவாயில்ல, திருப்பி அனுப்புகிறேன். அதை வாங்க மாட்டேன்னா எங்கள் சரித்திர இதில் மாதிரி பார்த்ததே இல்லைங்க. இவரை மாற்றணும்னு நேற்று போய் மனு கொடுத்தவங்களில் முன்னாள் டிஜிபி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, பாலச்சந்திரன். அவரே போய் கொடுத்துருக்காரு. 80 வயசுக்கு மேலே ஆச்சு. அவரே போய் இவரை மாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் அந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கருப்பு ஆடுகள். இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது. சமுதாயம் கெட்டு போயிடும், யாருக்கு நீதி கிடைக்காது. காவல்துறை வந்து ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நியாயமாக இவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போகணும். அந்த சட்ட ரீதியாக இப்போ நான் எடுத்தேன்னா இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவோம்.
காவல்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கியிருக்காங்க. எத்தனை அஜித்குமாரை கொள்ளுவாங்க தெரியுமா அவங்கெல்லாம்? எத்தனை ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் மாதிரி ஆளுக்களை கொள்ளுவாங்க இவங்க இருந்தால்? கொலையாளிக்கு துணையாக போகிறார்கள். அதனால தான் நாங்கள் எழுதணும், அவரை மாற்றுங்க அப்படி. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுங்கிறது வேறு. இப்படிப்பட்ட அதிகாரி பதவியில் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது, மனசாட்சியே இல்லாதவங்க. அந்த இவர் டேவிட்சன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தார். அவரை மாற்றணும் அப்படின்னு எலெக்ஷனுக்கு நான் எப்போ எழுதுனேன்னு கேட்டேன்னா, அவர் ஒருதலைபட்சமானவர்னு என்னை கைது செய்கிறாங்க. எதுக்கு கைது செய்கிறாங்க? அந்த டேவிட்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து டிஜிபியில் பணி மூப்பு அடிப்படையில் சீனியர் ஆஃபீஸர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கணும், இவங்கெல்லாம் ஜூனியரு, இவங்க ஒரு அணி அமைச்சுக்கிட்டு அவர்களை பழி வாங்குகிறார்கள். இதே சந்தீப் ராத்தோருக்காகத்தான் கேசம் போட்டோம். சந்தீப் ராத்தோர், சீமா அகர்வால், ராஜீவ்குமார், இவங்க தான் சீனியர். அதுக்காக தானே நான் வழக்கு போட்டேன். கைது பண்ணீங்க. கைதுக்கெல்லாம் பயந்தவங்க கிடையாது. நான் ஒரு யூனியனிஸ்ட். எத்தனையோ போராட்டங்களில், காவல்துறையிலேயே போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். ஜெயலலிதா அவர்களுடைய மோதி இருக்கேன். என்னை கைது பண்ண சொல்லி ஜெயலலிதா அவர்கள் உடனே கைது பண்ணுங்கன்னாங்க. அப்போ டிஜிபியாக இருந்த ஸ்ரீபால் அவர் நல்ல மனிதர். நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன், நான் ஒரு ஜெயின் இதத்தை சேர்ந்தவன், நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், அவரை பண்ண மாட்டேன், நல்ல மனிதர்னார். அப்படி இருந்த அதிகாரிகள் பற்றியில் ஆள் தெரியுதாயா உங்களுக்கு எல்லாம்? யாரை கைது பண்ணணும்னு தெரியுதா? அப்படிப்பட்டு என்னை கைது பண்ணி கொண்டு போனாங்களே. நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எனக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு அவங்களா நினச்சி வேறு அதிகாரிகள் எல்லாம் போய் ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிறாங்க, அவர் கொஞ்சம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்த உடனே ஜெயிலுக்குள்ளே அவங்க சொன்ன உடனே அவங்க சொன்னது, டேவிட்சன் ஆசீர்வாதம் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், இவருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று. அதனால் எங்களுக்கு செய்ய முடியாது. நான் என்னையா தீவிரவாதியா? நான் என்ன கொலை பண்ணிட்டாயா ஜெயிலுக்கு போனேன்? இல்லை இதுங்களை கடத்திட்டு இதுங்களை வந்து போதை மருந்தை கடத்திட்டு ஜெயிலுக்கு போனேன்னா? எனக்கு நல்ல சாப்பாடு கூட கொடுக்கக்கூடாதுன்னு டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னு அங்கே உள்ளவங்க சொல்லும்போது, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனுஷங்க? இவங்களுக்கு கையிலெல்லாம் பதவி இருக்கலாமா? அதனால தான் எழுதினேன். எலெக்ஷனுங்கிறது வேறு, இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதினேன். அவரையும் மாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி கதி என்ன தெரியுமா? துடிதுடித்து போய்விட்டது இந்த சமூக விரோத கூட்டம். எப்படி மாற்றினாங்க டேவிட்சனை? லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஏன் மாற்றக்கூடாதா? ஆமாம், KN எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க, இடி ஹைகோர்ட்டு எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்களே, இவர் இருந்தால் தானே எங்களுக்கு சாதகமாக எஃப்ஐஆர் போட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து மாற்றினது தப்புன்னு சொல்லி TR பாலு கடிதம் எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு நேராக போய் இன்றைக்கி ரத்து பண்ணிட்டாங்க. திருப்பி டேவிட்சன் ஆசீர்வாதத்தையே லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இன்னமே KN வந்து எஃப்ஐஆர் போடவே முடியாது. இந்த திருட்டு கூட்டம் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார்கள் பாருங்கள். இப்போ இவரையும் தலைமைச் செயலாளரையும் கேன்சல் பண்ணுங்கிறான் தலைமைச் செயலாளர் சீஃப் சாருக்கு. ஏன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா தில்லுமுள்ளு பண்ணணும், காவல்துறை கையில் இருக்கணும், தலைமைச் செயலாளர் இருந்தால் தான் பண்ணணும். நீங்கள் தலைமைச் செயலாளரை திரும்பி மாற்றுங்க. அந்த தலைமைச் செயலாளர் உங்களுக்கு பண்ணிடுறாரான்னு பார்ப்போம், அவரை வீட்டுக்கு அனுப்புவோம். உங்களுக்கு ஆதரவாக அவர் பண்ணுனா நியாயம் இல்லை. இத்தனை பேர் எலெக்ஷனில் அனுப்பான், இத்தனை மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, குறுக்கு வழியில் கோல்மால் பண்ணி வந்துடலான்னு பார்க்குறீங்களா? இப்போ இதை இது பண்ணி திருப்பி டேவிட்சன் ஆசீர்வாதத்தை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே போட்டாங்க. அப்போ மத்திய அரசாங்கமும் இவர்களுக்கு துணையாக இருக்குன்னு தானே அர்த்தம். இனி வந்து KN ஜெயிலுக்கே போக மாட்டார், எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு தைரியமான முதலமைச்சர் வந்தோன்னா அத்தனை பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பலாம். எங்கள் கையில் பதவி இல்லை, எனக்கு அட்வைசர் இது கொடுத்தீங்கனாலே ஒவ்வொருத்தனையும் எப்படி உள்ள தண்டனம் திரும்பி வராத மாதிரின்னு நான் சொல்கிறேன். இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதனால் அருண் அது இது பண்ணதுக்கு அருண் மாற்றப்பட்டது எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அவர் எந்த நேரத்திலும் ஒரு உயர் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர், தவறான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அதனால் அந்த அந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு மறுபடியும் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏற்கனவே மாற்றப்பட்ட டேவிட்சன் ஆசீர்வாதத்தை, திமுகவின் வலதுகரமான டேவிட்சன் ஆசீர்வாதத்தை திரும்ப அதே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டு KN காப்பாற்றுவதற்கு தேர்தல் கமிஷன் உடந்தையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் கட்ட கருத்து. மாவட்ட இவங்களை மாற்றிருக்காங்க, உள்துறை செயலாளர். ஆனால் இந்த திருட்டு கூட்டத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மாதிரி போட்ட மாறுதலை ரத்து செய்திருக்கிறார்கள். கேவலமான விஷயம். பிஜேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்?
இவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், எப்படியா மாற்றுனீங்கன்னு கேளுங்க, எப்படியா ரத்து பண்ணீங்கன்னு கேளுங்க. இனி எல்லா இதுவும் நடக்குமே. 1020 கோடியை லஞ்சத்தை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ணிட்டு அவர்களுக்கு கைது செய்ய முடியவில்லை. இந்த நாட்டில் சமூக விரோத கும்பல் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது கேவலமான விஷயம் அப்படிங்கிறத முதல் கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.